Welcome student. I am Ganesan from Sri Hari Ganesh Institute of Mathematics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல கான்டூர் இன்டெக்ரல் டைப் 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்ல மாட்டேன். அதிகமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டைப்ல தான் அதிகமாக வரும். தேர்ட் டைப் வந்து வெரி ரேரான கொஸ்டின், ரேராக தான் வரும். கொஸ்டின் அதிகமாக வந்து இது 2 வரது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த டைப்ல வந்து நான் ஒரு 8 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். அதில் லாஸ்ட் ஒரு 3 ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் தான். இது வரைக்கும் யூனிவர்சிட்டியில் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் இது மாதிரி சம்மு தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா யூனிவர்சிட்டியில் சப்போஸ் டஃப்பான சம் நீங்கள் ஒரு வாட்டி கேட்குறாங்க, ஒரு கொஸ்டின் ஒரு டஃப் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. சரி, இந்த கான்டூர் இன்டெக்ரல் டைப் 3ல என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா இன்ட்ரடக்ஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஒர்க்கிங் ரூல். இது அப்படியே பார்த்தீங்கன்னா டைப் 2ல என்னவோ அதே தான். அதனால் டைப் 2 டைப் 3 ஆல்மோஸ்ட் சேம். ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான், அது என்னன்னு உள்ள சொல்லியிருப்பேன். அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு கான்டூர் இன்டெக்ரல் டைப் 3. சரி, இப்போ இதில் எதை மாதிரி சம்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா இதுதான், இதில் இருக்கிற சம் தான் 1 by 1 நான் சால்வ் பண்ண போகிறேன். கான்டூர் இன்டெக்ரல் டைப் 3. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 8 ப்ராப்ளம் இருக்குது. இந்த 8 ப்ராப்ளத்தையும் நான் 1 by 1 சால்வ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் யூனிவர்சிட்டியில் டைப் 3ல ரேராக தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படியே கேட்டாலும் அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் 3 சம்முக்குள்ளே இல்லை 4 சம்முக்குள்ளே தான், ஃபஸ்ட்டு 3 ப்ராப்ளத்துக்குள்ளே தான் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. இந்த லாஸ்ட் 4 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ப்ராப்ளம் தான், இது வரைக்கும் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் இப்படியே கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ யார் கொஸ்டின் டஃப்பான பட்சத்தில் இது மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஸோ இந்த 8 ப்ராப்ளம் தவிர அடிஷ்னல் சம்ஸ் ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்ண டெக்ஸ்ட் புக் இருக்குது, அதை வாங்கி அதில் இருக்க அடிஷ்னல் சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ வாங்க டாபிக்கில் போகலாம். கான்டூர் இன்டெக்ரல் டைப் 3. ஸோ ஆக்சுவலாக கான்டூர் இன்டெக்ரல் டைப் 2வும் டைப் 3 ஆல்மோஸ்ட் சேம். ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்குது. அது என்ன சேஞ்சஸ் சொல்கிறேன். இன்டெக்ரல்ஸ் ஆஃப் த ஃபார்ம் இன்டெக்ரல் -∞ to +∞ f of x dx. ஸோ அங்கேயும் அதே தான். வேர் f of x is cos mx by q of x or sin mx by q of x. இதுதான் அங்கே டிஃப்ரெண்ட். அங்கே வந்து f of x வந்து p of x by q of x, மேலேயும் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன், கீழேயும் அல்ஜிபிரிக் ஃபங்க்ஷன். பட் இங்கே டைப் 3ல மேலே வந்து சம் ட்ரிகனாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் sin or cos இன்வால்வ் ஆகி வரும். பட் q of x as usual trigonometric function, algebraic function தான். சரிங்களா? ஸோ இதுதான் டிஃபரன்ஸ். செகண்ட் டைப்ல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் போத் ஆர் algebraic function. பட் இந்த டைப் 3ல நியூமரேட்டர்ல trigonometric function sin or cos வரும், டினாமினேட்டர் as usual algebraic function தான் வரும். சரிங்களா? அண்ட் த கண்டிஷன் f of x tends to 0 as x tends to infinity. ஸோ இதுதான் டைப் 3ன்றது சேம் லிமிட் -∞ to +∞ involving sin or cos and the denominator as usual algebraic function. சரி, இப்போ இதை எவாலுவேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அங்க என்ன செஞ்சோமோ அதே தான். டைப் 2வும் டைப் 3யும் ஒரே ஒர்க் தான், அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதை அப்படியே ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். டு எவாலுவேட் திஸ், கன்சிடர் as usual அதை கன்சிடர் பண்ணணும். கன்சிடர் த இன்டெக்ரல் இன் டர்ம்ஸ் ஆஃப் z, அதாவது இன்டெக்ரல் ஆஃப் c அவங்க எக்ஸ்ல கொடுத்துறத அப்படியே z-க்கு கன்வெர்ட் பண்ணி அதுல இருந்து வேர் c-ன்றது என்னன்னா அப்பர் ஆஃப் சர்க்கிள், அங்க போட்ட மாதிரி தான். வேர் C is the upper of circle. Upper of circle with radius R and center at the origin. At the origin. Okay. So அதனால அப்புறம் டயக்ராம் வரையணும். டயக்ராம் வரைஞ்சிட்டு அந்த டயக்ராம்ல -r to +r, this is common. அண்ட் நான் சொன்ன அதே மாதிரி தான். என்ன மாதிரி போடலாம் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் சொன்னா, இதில் இருக்கிறது வந்து ஐபி லைஸ் இன்சைட், a plus ஐபியும் லைஸ் இன்சைட், -a plus b ஐபியும் லைஸ் இன்சைட். அப்போ -ib அப்படின்னு வருது லைஸ் அவுட் சைட், -a -ib லைஸ் அவுட் சைட், a -ib அதுவும் லைஸ் அவுட் சைட். ஸோ மற்றபடி இதெல்லாம் சேம், சிமிலர் டு ப்ரீவியஸ் டைப். போன டைப் என்ன சொன்னமோ அதே தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஸோ அப்போ அதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதுலேருந்து ரெசிடியூ கால்குலேட் பண்ணி we can use CRT. ஸோ by CRT, Cauchy residues theorem, you can calculate integral of C f of z dz is equal to. ஆனால் இதில் அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, இங்கே கொடுத்துருக்க அந்த காஸ் சைன் இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்ல கன்வெர்ட் பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் காஸ் எம் இசட் சைன் எம் இசட்னு கிடைக்கும்.
இந்த cos mz தான் நீங்க என்ன எழுதணும்னா ரியல் பார்ட் ஆஃப் e பவர் imz அப்படின்னு எழுதணும். ஒருவேளை சைன் கொடுத்துருந்தாங்கன்னா இமேஜினரி பார்ட் ஆஃப் e பவர் imz. இதெல்லாம் வந்து அது தவிர இதை அடிஷ்னலாக இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அந்த டேர்ம் தான் f(z) சப்ஸ்டியூட் பண்ணி சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறோம். 2 pi I into sum of the residues. Okay, and then as usual இதை கண்டுபிடிச்ச பிறகு c வந்து இந்த டயக்ராம்ல இருந்து இன்டர்வல் ஓவர் மைனஸ் r to plus r f of x dx plus இன்டர்வல் ஓவர் காமா f of z dz and already இங்கே கண்டுபிடிச்சது left hand side 2 pi I into sum of the residues. And then r infinity approach பண்ணும்போது as r tends to infinity interval over gamma f of z dz equal to 0 by Gauss Jordan lemma. Gauss Jordan lemma. Okay, so அப்படியே போடும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா integral minus infinity to plus infinity f of x dx is equal to நீங்க இந்த சைடு என்ன கண்டுபிடிச்சீங்களோ அதான் ஆன்சர் ஆகி வரும். ஓகே, ஸோ அதான் மற்றபடி நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. டைப் 2ல என்ன பண்ணுமோ அதே ஒர்க்கை தான் பண்ண போகிறோம். ஒரு சின்ன டிஃபரெண்ட் என்னன்னா இதை தான் அடிஷனலாக சேர்க்க போகிறோம். கொடுத்துருக்க காஸ் எம்இசட்டோ காசு சைன் வந்தால் ரியல் ஆர் இமேஜின் பார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ஆஸ் யூஷுவல் டைப் 2ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட வேண்டியதான். சரிங்களா? வாங்க ப்ராப்ளம் 1 by 1 சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். Evaluate integral over minus infinity to plus infinity cos mx by x square plus a square into x square plus b square into dx. A greater than b greater than 0 using contour integral. So, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன் சொன்ன மாதிரி this is contour integral of type 3. எதனாலனா integral having the limits minus infinity to plus infinity and also it having trigonometric function. ஓகேங்களா? algebraic function denominator இருக்கு. ஓகே, ஸோ இது கான்டூர் இன்டர்வல் டைப் 3 தெரிஞ்ச உடனே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா we have to consider it is in terms of z. So consider integral over c cos mz by z square plus a square into z square plus b square into dz, where c is the upper of circle. இந்த டைப் அதாவது இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லியிருக்கேன், கான்டூர் இன்டர்வல் ஆஃப் டைப் 2 டைப் 3லையும் ஒரே மாதிரி தான் சர்க்கிள் வந்து அப்பர் ஆஃப் சர்க்கிள் தான் கன்சிடர் பண்ணலாம். ஸோ கன்சிடர் சி இஸ் த அப்பர் ஆஃப் சர்க்கிள். Circle with radius capital R and center at the origin. Okay, அப்போ டயக்ராம் வரைஞ்சிக்கணும். அதுக்கு upper of circle, radius r minus r to plus r. This the curve region you take it as gamma as usual. இப்போ c ன்றது என்னன்னா minus r ல இருந்து plus r plus gamma இதெல்லாம் சேர்ந்தது தான் c. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதை இன்டெகிரல் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்கணும் யூசிங் காஷி ரெசிடியூஸ் தியரம். பை காஷி ரெசிடியூஸ் தியரம். அதுக்கு முன்னாடி இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த தேர்ட் டைப்ல மட்டும் நம்ம ட்ரிகனாமெட்ரிக் டேர்ம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை முதல்ல கன்வெர்ட் பண்ணிடலாம். Integral over c cos mz divided by z square plus a square into z square plus b square into dz equal to இதை cos mz நம்ம எப்படி எழுதலாம்னா ரியல் பார்ட் ஆஃப் integral over c cos mz ன்றது ரியல் பார்ட் ஆஃப் e பவர் I mz அப்படின்னு எழுதலாம் by z square plus a square into z square plus b square into dz. சரிங்களா? ஸோ இது ஆஸ் யூஷுவல் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், e பவர் I mz என்னது cos mz plus I sin mz. அதில் cos mz ன்றது ரியல் பார்ட். ஸோ அதனால ரியல் பார்ட் ஆஃப் திஸ் இஸ் cos mz அப்படின்னு எழுதிக்கலாம். And now I'm going to apply Cauchy residues theorem. So by Cauchy residues theorem, this can be written as real part of 2 pi I into sum of the residues. Okay, 2 pi I into sum of the residues of f of z. So take this is equation number 1, where f of z into this is the இப்போ நம்மளுக்கு
So where f of z equal to e power I m z divided by z square plus a square into z square plus b square. Okay, இப்போ நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி போல் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ டினாமினேட்டர் ஈக்குவேட் பண்ணணும் 0ன்னு z square plus a square into z square plus b square equal to 0. ஸோ இதில் இருந்து டைரெக்டாக உங்களுக்கு தெரியும் z equal to plus or minus ia and plus or minus ib. இதுல இருந்து plus or minus ia, இதுல இருந்து plus or minus ib. So there are two poles and already நான் சொல்லியிருக்கேன் டைப் 2ல எப்படி போல்ஸ் லைஸ் இன்சைடோ அதே மாதிரி தான் டைப் 3லையும். ஸோ அதைப்படி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இமேஜினரி வேல்யூ லைஸ் இன்சைட் தி சர்க்கிள், நெகட்டிவ் இமேஜினரி வேல்யூ லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். அதனால இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க z equal to ia and ib are simple poles and lies inside C. But அதே மாதிரி z equal to minus ia and minus ib are also simple pole but lies outside. Okay, அப்போ இந்த ரெண்டு போலுக்கு மட்டும் நான் ரெசிடியூ கால்குலேட் பண்ணா போதும். and also both are simple pole. ஒரு simple போலுக்கான ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியது. So ரெசிடியூ ஃபார்முலா, residue of f of z at z equal to a is limit z tends to a z minus a into f of z. So இதில் ஃபர்ஸ்ட் ஏக்கு பதிலாக ஐஏ ஃபர்ஸ்ட் போலுக்கு ரெசிடியூ நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to ia, ஏக்கு பதிலாக ஐஏ ஃபர்ஸ்ட் போலுக்கு. ஸோ ரெசிடியூ லிமிட் z tends to ia z minus ia into f of z. f of z மேலே கொடுத்துருந்தோம் கண்டுபிடிச்சோம்ல e power I m z divided by z square plus a square into z square plus b square. ஓகே, இப்போ இதை கேன்சல் பண்ணணும்னா நம்ம கீழே இருக்க டேர்மை ரெண்டாக பிரிக்கணும். அதுக்கு லிமிட் z tends to ia z minus ia into e power I m z divided by இது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா z plus ia into z minus ia. பட் இதை பிரிக்க தேவையில்லை, ia இதை பிரிக்க தேவையில்லை, z square plus b square. ஓகே, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா z minus iaக்கு z minus ia கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ z இருக்குல்ல ia போட்டிங்கன்னா e power I m into z வந்து ia whole divided by ia plus ia 2ia. இங்கே போட்டிங்கன்னா ia ஹோல் ஸ்கொயர்னா மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வந்துடும். கரெக்டுங்களா? ஏன்னா ஐஏ ஸ்கொயர்னா மைனஸ் ஏ ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணோம், எனக்கு எப்பவுமே வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் வேணும். ஏ பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து மைனஸ் வெளியே எடுத்து மேலே கொண்டு போயிடுங்க. ஸோ மைனஸ் இ பவர் இது ஐ இன்ட் ஐ ஸ்கொயர், அப்போ மைனஸ் மைனஸ் எம்ஏ டிவைடட் பை 2ia இன்ட்டு இதில் மைனஸ் வெளில எடுத்துட்டா இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், சாரி இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to ia. இதே மாதிரி ஐபிக்கு ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும், அதுவும் சிம்பிள் போல் தான். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணலாம். ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to ib. ஸோ லிமிட் z tends to ib z minus ib into f of z. f of z வந்து e power I m z divided by z square plus a square into z square plus b square. ஸோ இந்த டேர்ம் ரெண்டாக பிரிக்கணும், ஏன்னா மேலே இருக்கிறத கேன்சல் பண்ணுறதுனால. ஸோ லிமிட் z tends to ib z minus ib into e power I m z divided by z square plus a square into இது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா z plus ib into z minus ib. ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா z minus ib-க்கு z minus ib கேன்சல் பண்ணிடுறேன். ஸோ z இருக்கிறதுல ib போட்டிங்கன்னா e power I m z போல ib whole divided by இங்கே z போல ib போட்டால் i ஸ்கொயர்னா மைனஸ் b ஸ்கொயர், ஸோ மைனஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் இன்ட்டு z போல ib போட்டால் ib ப்ளஸ் ib 2ib. ஓகே, சரி. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இ பவர் மைனஸ் எம்பி அப்படின்னு வந்துடும், ஏன்னா ஐ இன்ட் ஐ ஸ்கொயர் மைனஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 2ibயை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கோங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸாக வெளில எடுக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் ப்ளஸில் தான் இருக்குது, பி ஸ்கொயர் மைனஸில் தான் இருக்குது. இடத்த மட்டும் மாற்றிக்கிட்டா போதும். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மாற்றிக்கிட்டா போதும். ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு டேக் மைனஸ் அவுட் சைட் பிகாஸ் ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் ப்ளஸில் தான் இருக்குது, பி ஸ்கொயர் மைனஸில் தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to ib. ஸோ ரெண்டு ரெசிடியூ கால்குலேட் பண்ணாச்சு. now I am going to substitute in the first equation. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது பாருங்க. ஸோ இதுதான் இந்த இன்டெக்ரலில் வரும்போது 2 pi I into sum of the residues, real part of. சரிங்களா? இப்போ integral over c cos mz divided by z square plus a square into z square plus b square into dz is equal to real part of 2 pi I into sum of the residues. ஸோ ரெண்டு ரெசிடியூ கால்குலேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் இதுதான் மைனஸ் இ பவர் மைனஸ் எம்ஏ minus e power minus ma divided by 2ia into a square minus b square. ஸோ ரெண்டாவது செகண்ட் ரெசிடியூ மேலே இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. ப்ளஸ் e power minus mb divided by 2ib into a square minus b square. ஓகே, ஸோ ரெண்டு ரெசிடியூ ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம காமன் டேர்ம் எதை வெளில எடுக்க முடியுமோ அதை எடுத்துருங்க. ஸோ ரியல் பார்ட் ஆஃப் 2 pi I divided by common term பாருங்க clear-ஆ 2i into a square minus b square. இது எல்லாத்தையும் வெளில எடுக்கலாம் காமனா. எதை வெளில எடுத்திருக்கேன்? 2i into a square minus b square எடுத்திருக்கேன். அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இ பவர் மைனஸ் ma or am எப்படின்னா போட்டுக்கலாம் பை 2iயும் இதுவும் போச்சுன்னா a. இதில் வந்து இ பவர் மைனஸ் mb டிவைடட் பை. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2iக்கு 2i கேன்சல் ஆகிடும். ஸோ கலெக்ட் த ரியல் பார்ட், பட் ஆல்ரெடி இட் இஸ் என்டையர் டேர்ம் இஸ் ரியல் பார்ட் பிகாஸ் எதுலையுமே ஐ இல்லாதனால இது எல்லாமே ரியல் பார்ட் தான். அப்போ அதை அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆன்சர். ஸோ பை பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு பாசிட்டிவ் முதல்ல வச்சுக்கோங்க இ பவர் மைனஸ் எம்பி பை பி மைனஸ் இ பவர் மைனஸ் எம்ஏ டிவைடட் பை ஏ. ஸோ திஸ் இஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா இதுதான் இன்டர்வல் ஓவர் சி cos mz divided by z square plus a square into z square plus b square into dz. இப்போ from the diagram, ஃபர்ஸ்ட் டைப்ல செகண்ட் டைப்ல சொன்ன கான்டூரின்டல் டைப் செகண்ட் டைப்ல எப்படி சிஏ பிரிப்போமோ அதே மாதிரி தான் இதுலயும் நான் பிரிக்க போறேன். அப்படி சிஏ வந்து எப்படி பிரிக்கணும் ஃப்ரம் த டயக்ராம் பார்த்தீங்கன்னா நான் டயக்ராம்ல ஒரு வாட்டி வரைஞ்சு காமிச்சிடுறேன். இந்த டயக்ராம்ல மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் அண்ட் காமா. இப்போ சின்றது என்னன்னா மைனஸ் ஆர்ல ஆரம்பிச்சு மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் அண்ட் காமா இதெல்லாம் சேர்ந்தது தான் சி. அதனால தான் சி அப்படி பிரிக்க போறேன். இன்டெக்ரல் மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர், ஆர்ல வரும்போது இது லைஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ், அதனால எக்ஸ்ல தான் எழுதணும். cos mx by x square plus a square into x square plus b square into dx plus over the gamma. Gamma வரும்போது zல சொல்லணும். into ஒரு gamma cos mz divided by z square plus a square into z square plus b square. Okay, is equal to pi by a square minus b square into e power minus mb divided by b minus e power minus ma divided by a. Okay, so இதில் நம்மளுக்கு லிமிட் வித் இன்ஃபினிட்டி வேணும். ஸோ ஐ வாண்ட் டு சேஞ்ச் லிமிட் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஆஸ் ஆர் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, இன்டர்வல் ஓவர் காமா த என்டையர் ஃபங்க்ஷன் இஸ் 0 by Gauss Jordan lemma. Gauss Jordan lemma. ஓகேங்களா? ஸோ அதன்படி இப்போ லிமிட்டை நம்ம இங்கே மாற்றினோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சோம். இன்டர்வல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி cos mx by x square plus a square into x square plus b square into dx is equal to pi by a square minus b square into e power minus mb by b minus e power minus ma by a. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் பார்க்கலாம். இன்டர்வல் ஓவர் 0 to infinity cos x by 1 plus x square into dx.
using contour integration. Sure. So as usual, the given integral is a contour integral of type 2. So when the contour type 2, we have to consider the integral in terms of z. So consider integral over c cos z by 1 plus z square into dz. So idhula c endradhu enna, where c is the upper half circle with radius r and center at the origin. Okay. அப்போ டயக்ராம் வந்து as usual பார்த்தீங்கன்னா இது அறிஞ்சுக்குங்க. சர்க்கிள் அப்பர் ஆஃப் சர்க்கிள் வந்து இப்படி இருக்குது. இது வந்து -r2 + r, this is over gamma. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை இன்டெகிரல் பண்ணலாம் யூசிங் காஷி ரெசிடியூஸ் தியரம் எடுத்துக்கலாம். ஸோ பை சிஆர்டி, அதுக்கு சிஆர்டிக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருக்க இன்டெகிரல் ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். இன்டெகிரல் ஓவர் சி cos z by 1 plus z square into dz equal to. ஸோ நான் இது முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த cos z அப்படின்றது எப்படி வரணும், ரியல் பார்ட் ஆஃப் e power iz அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? ஏன்னா e power iz என்றது cos z plus i sin z, அதில் ரியல் பார்ட் தான் cos z. அதனால இங்க ரியல் பார்ட் ஆஃப் e power iz divided by 1 plus z square into dz. Okay, now I am going to apply Cauchy residues theorem. So by CRT, this is real part of 2 pi I into sum of the residues of f of z. Okay, take this is equation number 1, where f of z is equal to e power iz divided by 1 plus z square. Okay, so now residue calculate பண்றதுக்கு as usual pole by equating the denominator 0. 1 plus z square equal to 0 na, அதுல இருந்து I will be getting z equal to plus or minus I. So as usual in the type லையும் poles வந்து பார்த்தீங்கன்னா positive imaginary value lies inside the circle, negative imaginary value lies outside the circle. அதனால z equal to I is a simple pole and lies inside C. அதே மாதிரி z equal to minus I is also a simple pole but lies outside. Okay, சரி. அப்போ I என்ற simple pole மட்டும் நான் ரெசிடியூ கால்குலேட் பண்ண போறேன். ஸோ ரெசிடியூ கால்குலேட் பண்ற ஃபார்முலா தெரியும். ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a, where a is a simple pole. So limit z tends to a, z minus a into f of z. So இதுல a என்றது I, ஏன்னா I தான் lies inside the circle. So residue of f of z at z equal to I is equal to limit z tends to I, z minus I into f of z. f of z the மேல இருக்க e power I z divided by 1 plus z square. Okay, so இந்த 1 plus z square நாலும் z square plus 1 நாலும் ஒன்று தான். ஸோ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு கீழே இருக்கிற ரெண்டாக பிரிக்க போகிறேன். ஸோ லிமிட் z tends to I, z minus I into e power I z divided by, so z square plus 1 எப்படி பிரிக்கலாம்னா z plus I into z minus I. Okay, so அதுக்கப்புறம் as usual z minus I க்கு z minus I கேன்சல் ஆகிடும். இப்போ z க்கு பதிலாக I சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e power I z க்கு பதிலாக ஒரு I by கீழே வந்து I plus I 2I. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா e power I into I square minus, so that e power minus 1 by 2I. So this is residue of f of z at z equal to I. அது இல்லாமல் ஒரே ஒரு போல் தான் லைஸ் இன்சைட், அதனால ஒரு ரெசிடியூ போதும். இதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். எங்கே இருக்குது இதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். Therefore integral over c cos z by 1 plus z square into dz equal to real part of 2 pi I into sum of the residues. Of course we have only one residue, e power minus 1 by 2I. Okay, so அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த 2I க்கு இந்த 2I கேன்சல் ஆகிடும். ஸோ ரியல் பார்ட் ஆஃப் அப்படின்றது ரியல் பார்ட் தானே,
இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ கேன்சல் ஆனதுனால மிச்சம் எல்லாமே ரியல் பார்ட் தான். ஸோ அப்போ அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். பை பை இ. ஸோ பை இ பவர் மைனஸ் பண்ணுறது 1/8 பை பை இ. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் இன்டர்வல் ஓவர் சி cos z by 1 plus z square into 2z. பட் நம்ம என்ன பண்ணணும்னா சியை வந்து பிரிக்கணும் ஃப்ரம் த டயக்ராம். சி எப்படி பிரிக்கலாம்னு போன சம்பளம் கூட சொல்லியிருந்தேன். integral over minus r to plus r cos x by 1 plus x square into dx plus integral over gamma in terms of z cos z by 1 plus z square into dz equal to pi by e. Okay, so இப்போ இதில் தான் நான் வந்து இன்ஃபினிட்டி லிமிட் வேணுன்றதுனால as r tends to infinity integral over gamma in the integral cos z by 1 plus z square இருக்கு பார்த்தீங்களா. So this is 0 by Jordan lemma by Gauss Jordan lemma. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா இது ஃபுல்லாகவே மாறுது உங்களுக்கு. இன்டகரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி cos x by 1 plus x square into dx is equal to pi by e. ஸோ இதுதான் ஆன்சர். பட் என்னன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து 0 to infinity கேட்டிருக்கிறதுனால நம்ம இதை வந்து வெறும் cos x even function 1 plus x square even function. So the entire function is even. So this can be written as 2 times of 0 to infinity cos x by 1 plus x square into dx is equal to pi by e. ஸோ பல இப்படி நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஈயை வந்து கீழே இறக்கிட வேண்டியதான். ஸோ இன்டகரல் 0 to infinity cos x by 1 plus x square into dx is equal to pi by 2e. Okay, so this is answer of the problem. அவ்வளோதான். Okay, இப்போ எக்ஸாம் பார்ப்போம். Evaluate interval over 0 to infinity x sin x by x square plus a square into dx a greater than 0 using contour integration. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா as usual this is contour integral of type 3. அதனால நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். Consider the same integral in terms of z. Integral over c z sin z divided by z square plus a square into dz where a is greater than 0. So இதை அசியூம் பண்ணிக்கிட்டு இல்லை c where c is the upper half circle with radius r and center at the origin. இப்போ அதோட டயக்ராம் பார்த்தீங்கன்னா யூஷுவல் அதே மாதிரி வரைஞ்சிடலாம். எடுத்துக்கிட்டு அப்பர் ஆஃப் சர்க்கிள் இப்படி வந்துட போகுது. இந்த அப்பர் ஆஃப் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆறுனால மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர். இந்த கர்வ் ரீஜன் வந்து காமா. ஸோ தட் சி வந்து மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் அண்ட் காமா இதெல்லாம் சேர்ந்தது தான் சி. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க இன்டர்வல் எவாலுவேட் பண்ண போகிறேன் யூசிங் காஷி ரெசிடியூஸ் தியரம். அதுக்கு முன்னாடி இந்த சைன் இசட்டை வந்து இமேஜினரி பார்ட் எழுதிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், எப்பயுமே பார்த்தீங்கன்னா காஸ் ஜெட்ன்றது ரியல் பார்ட் ஆஃப் இ பவர் ஐ சார். அப்போ அதே மாதிரி சைன் ஜெட்ன்றது இமேஜினரி பார்ட் ஆஃப் இ பவர் ஐ சார். ஓகே, ஸோ இங்கே வந்து சைன் ஜெட் இருக்கிறதுனால இமேஜினரி பார்ட்னு போட்டுக்கலாம். சரி, கொடுத்துக்கிறது எழுதுவோம். இன்டர்வல் ஓவர் சி ஜெட் சைன் ஜெட் divided by z square plus a square into dz is equal to integral over c in the sin z ன்னு நான் சொல்லியிருக்கேன் imaginary part of z into e power i z by z square plus a square into dz. Okay, so now I am going to apply Cauchy residues theorem. So by Cauchy residues theorem, imaginary part of integral over c f of z dz into 2 pi I into sum of the residues of f of z. Okay, so take this is equation number 1. Hello, where f of z is இதுதான் இப்போ இங்க வந்து f of z into e power I z divided by z square plus a square.
ஸோ திஸ் இஸ் எஃப் ஆஃப் z. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு போல்ஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும். இப்போ போல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேட்டிங் த டினாமினேட்டர் 0. z ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா z இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ia. So there are two poles, IA and minus IA. So as usual, in the type of பொறுத்தவரைக்கும் positive imaginary value lies inside the circle, negative imaginary value lies outside the circle. அதனால therefore z equal to IA is a simple pole, and lies inside C, and lies inside the circle C. So அப்போ அதே மாதிரி z equal to minus IA எடுத்துக்கிட்டீங்கன்னா is also a simple pole but lies outside. அப்போ இன்சைடுக்கு மட்டும் நம்ம ரெசிடியூ கால்குலேட் பண்ணா போதும். ஐஏ தான் இன்சைட் தி சர்க்கிள். ஸோ அதுக்கு மட்டும் ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to a is equal to limit z tends to a z minus a into f of z. சரிங்களா? ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to ia is equal to limit z tends to ia z minus ia into f of z. f of z என்னன்னா z e power i z by z square plus a square. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம கீழே இருக்கிறத ரெண்டாக பிரிச்சாகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னா லிமிட் z tends to ia z minus ia into z e power i z by, so இது ரெண்டா பிரிச்சீங்கன்னா z plus ia into z minus ia. ஓகே, ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா z minus ia க்கு z minus ia கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா z equal ia போடுங்க, ia into e power i into ia. சொல்றது புரியுதுங்களா? z இருக்கிறதுல ia போடுறோம், இங்கே z ia, இங்கேயும் z இருக்கிறதுனால ia by கீழே IA plus IA 2IA. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐஏக்கு இந்த ஐஏ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா i into i square minus, so e power minus a divided by 2. So this is residue of f of z at z equal to ia. So substituting in the first equation. So first equation என்ன இருக்கு பாருங்க. So this is given integral is equal to imaginary part of 2 pi I into sum of the residues. So அதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா integral over c z sin z by z square plus a square into dz is equal to imaginary part of 2 pi I into sum of the residues. Only one residue தான் e power minus a by 2. சரிங்களா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாம். இமேஜினரி பார்ட் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஐ பக்கத்தில் இருக்குது இமேஜினரி பார்ட். ஸோ ஐ பக்கத்தில் இருக்க டேர்ம் என்ன இருக்குங்க, pi into e power minus a. ஸோ இதுதான் வந்து integral over c z sin z by z square plus a square into dz. And then as usual இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா c ரெண்டா பிரிக்கணும். ஸோ from the diagram it can be written as integral over minus r to plus r x sin x by x square plus a square into dx plus integral over gamma in terms of z sin z divided by z square plus a square into dz equal to pi into e power minus a. And now I need the integral with the limit minus infinity to plus infinity. So as r tends to infinity, integral over gamma, this term is 0 by Gauss-Jordan lemma. Okay, so அப்போ என்ன ஆகுதுன்னா integral over minus infinity to plus infinity x sin x divided by x square plus a square into dx is equal to pi into e power minus a. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா limit 0 to infinity. இப்போ பார்த்தீங்கன்னா sin வந்து ஆட் ஃபங்க்ஷன் தான், but x odd function into odd function, even function. So even function by even function, entirely even function. So this even function can be written as 2 times of 0 to infinity x sin x by
x square plus a square into dx is equal to pi into e power minus a. So, இப்போ 2 கீழே இருக்கீங்கன்னா நம்ம தேவையான ஆன்சர் வந்துடும். So, integral 0 to infinity x sin x divided by x square plus a square into dx is equal to pi by 2 into e power minus a. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்சம் பார்ப்போம். Evaluate integral over 0 to infinity cos mx by x square plus a square the whole square into dx. A greater than 0 using contour integration. In some pathina, this is also contour integral of type 3. So, when as usual consider the integral in terms of z. Integral over c cos mz divided by z square plus a square the whole square into dz, where C is the upper half circle, with the center, with radius capital R and center at the origin. Okay, so அப்போ இதுக்கான டயக்ராம் வரைஞ்சிருங்க. பார்த்தீங்கன்னா y-axis, x-axis, upper half circle வரைஞ்சிட்டிங்கன்னா அதில் radius r என்றால minus r2 plus r and this is gamma. அப்போ c என்றது minus r2 plus r and gamma. சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த இன்டெக்ரலோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம் யூசிங் காஷி ரெசிடியூஸ் தியரம். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் c cos mz by z square plus a square the whole square into dz. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், cos mz என்றது ரியல் பார்ட் ஆஃப் e power I mz divided by z square plus a square the whole square into dz. இப்போ நம்ம காஷி ரெசிடியூஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். So by CRT. So by CRT, real part of 2 pi I into sum of the residues of f of z. Sum of the residues of f of z. Take this is equation number 1. So where f of z into the f of z. So where f of z equal to e power I mz divided by z square plus a square the whole square. இப்போ இதுக்கு poles and residue calculate பண்ணணும். First pole கண்டுபிடிக்கணும்னா denominator equal to 0 போட்டுருங்க. So z square plus a square the whole square equal to 0 அப்படின்னு போடும்போது z square plus a square equal to 0, which implies z equal to plus or minus ia. இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த ரெண்டு போலுமே plus or minus iaன்றது மல்டி போல் ஆஃப் ஆர்டர் 2. சரிங்களா? அதே மாதிரி plus ia lies inside the circle, minus ia lies outside circle. அப்போ இங்கே மென்ஷன் பண்ணும்போது here z equal to ia is a multipole of order 2, m order value 2, and lies inside C. அதே மாதிரி z equal to minus ia என்றது பார்த்தீங்கன்னா அதுவும் is a multipole of order 2 but lies outside. Okay, so inside pole மட்டும் கண்டுபிடிச்சா போதும், அது வந்து multipole of order 2னால அதுக்கான ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? சரி, மல்டிபோலுக்கான ரெசிடியூ ஃபார்முலா அந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த ஃபார்முலால m ஓட வேல்யூ 2, a போல் வேல்யூ வந்து ia, ஏக்கு பதிலாக ia, இந்த ரெண்டுத்தையும் அதில் சப்ஸ்டிட் பண்ண போறேன். கிளியராக கவனிங்க. ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to a-ன்றது ia is equal to 1 by m minus 1 factorial, m வந்து 2, 2 minus 1, 1 factorial, limit z tends to a-ன்றது ia, d power m minus 1, m into the 2, 2 minus 1, 1, so d by dz of z minus a into the z minus a the whole power m into f of z. f of z in the sum e power I m z divided by z square plus a square the whole square. This is f of z. மேலே இருக்கு, அதை பார்த்து எழுதிக்கங்க. இப்போ நான் எனக்கு இதை கேன்சல் பண்ணணும்னா கீழே இருக்கிறது ரெண்டாக பிரிச்சாகணும். ஸோ 1 by 1 ஃபேக்டோரியல் வந்து அதை விட்டுருங்க, தேவையில்லை. லிமிட் z tends to ia d by dz of z minus ia the whole square into e power I m z divided by
இதை வந்து ரெண்டாக பிரிக்கலாம். z ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் z ப்ளஸ் ஐ இன்ட்டு z மைனஸ் ஐ, z ப்ளஸ் ஐஏ இன்ட்டு z மைனஸ் ஐஏ அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம். அதில் இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே ஸ்கொயர் போட்டுருக்கோம். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா z மைனஸ் ஐஏ ஹோல் ஸ்கொயருக்கு z மைனஸ் ஐஏ ஹோல் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஏன்னா டி பை dz இருக்குல்ல இங்கே, ஸோ லிமிட் z டென்ஸ் டு ஐஏ. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u பை வி மெத்தட் அப்ளை பண்ணணும். ஏன்னா மேலே z இருக்கு, கீழே z இருக்கு. ஸோ v இன்ட்டு v இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் u e பவர் im z பண்ணால் e பவர் im z இன்ட்டு z கோஎஃபிஷியன்ட் வந்து im மைனஸ் u இன்ட்டு டிஃபரன்ஷியல் ஆஃப் v டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணினா 2 இன்ட்டு z ப்ளஸ் ஐஏ whole divided by denominator whole square. So z plus ia the whole square of square root of 4 ஆயிடும். ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், இல்லை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். பட் பெட்டர் ஒரே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா அப்போ நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா மேலே z ப்ளஸ் ஐஏவை வெளியில் எடுத்து கீழே ஒரு டேர்ம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா டேர்ம்ஸ் கொஞ்சம் சிம்பிள் ஆகிடும். ஐஏ போட்டு ஃபர்தராக வேறு எதுவும் டீப்பாக பண்ண தேவையில்லை. அப்போ இங்கே z ப்ளஸ் ஐஏ மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒன்று வெளில எடுத்துட்டேன். e பவர் imz இன்ட்டு im மைனஸ் இங்கே இந்த z ப்ளஸ் ஐஏ வெளியில் எடுத்துட்டா இங்கே வரும் 2 இன்ட்டு இ பவர் imz மட்டும்தான் இருக்கும். ஹோல் டிவைடட் பை கீழே ஒன்று கேன்சல் ஆயிடுச்சுனால z ப்ளஸ் ஐஏது ஹோல் கியூப் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம z இருக்கிறதுல ஐஏவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அது சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஐஏ ப்ளஸ் ஐஏ 2ia. இங்கே வந்து இ பவர் im இன்ட்டு z பதிலாக ஐஏ இன்ட்டு im மைனஸ் 2 into e power I m into z பதிலாக ia whole divided by இங்கே வந்து z பதிலாக ia போட்டால் ia plus ia 2ia the whole power 3. ஓகே, ஸோ இப்போ இதை பாருங்கள், கிளியராக சிம்பிளிஃபை பண்ணலாம். இப்போ என்னன்னா இங்கே i இருக்கு, இங்கே ஐக்கு ஐ ஸ்கொயர் வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் 2am இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர், ஸோ மைனஸ் ma மைனஸ் இந்த இடத்துல e2 இன்ட்டு இதுவும் இ பவர் மைனஸ் ma ஐ ஸ்கொயர் மைனஸ்னால பை இது 2 கியூப் 8 ஐ கியூப் வந்து மைனஸ் ஐ நல்லா தெரிஞ்சுச்சிங்க. ஸோ மைனஸ் ஐ இன்ட்டு ஏ கியூப். ஓகே, ஸோ இப்போ இதில் எதுவும் காமனாக வெளில எடுக்கலாம்னா கண்டிப்பாக காமனாக டேர்ம் எதுவும் எடுக்கலாம்னா மைனஸ் 2 இ பவர் மைனஸ் எம்ஏவை வெளியில் எடுக்கலாம். அப்படி மைனஸ் 2 இ பவர் எம்ஏ எடுத்தால் ஏஎம் இதுவும் மைனஸ் 2 போச்சுன்னா ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 8 இன்ட்டு மைனஸ் 8 இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ கியூப். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் கேன்சல், 2க்கு கேன்சல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ பவர் மைனஸ் எம்ஏ இன்ட்டு எம்ஏ ப்ளஸ் 1 டிவைடட் பை 4i இன்ட்டு ஏ கியூப். ஓகே, ஸோ இதுதான் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் z ஈக்குவல் டு ஐஏ. ஸோ ஒரு போல் தான் லைக்ஸ் இன்சைட் சர்க்கிள், அங்கே ஒரு ரெசிடியூ மட்டும் கன்க்ளூட் பண்ணால் போதும். நவ் ஐ எம் கோயிங் டு சப்ஸ்டியூட் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எதுன்னு பாருங்கள், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ கிவன் இன்டகரல் இஸ் ஈக்குவல் டு ரியல் பார்ட் ஆஃப் 2πi டு சம் ஆஃப் ரெசிடியூஸ். இதில் கொண்டு வந்து நேராக சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ இன்டகரல் ஓவர் சி காஸ் mz பை z ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு dz ஈக்குவல் டு real part of 2πi into sum of the residues. So sum of the residues is to this is e power minus ma into ma plus 1 divided by 4i into a cube. இருக்கு. இதில் என்ன பண்ண போறோம்னா ஐ கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2க்கு இதை கேன்சல் பண்ணிடுங்க, ஐக்கும் ஐயை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஐ டேர்மே இல்லை, ரியல் பார்ட்டை மட்டும் கலெக்ட் பண்ணிங்கன்னா இன்டர்வல் ஓவர் சி காஸ் mz டிவைடட் பை z square plus a square the whole square into dz equal to, so real part மட்டும் கலெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா pi by 2a cube into e power minus ma into ma plus 1. ஸோ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவை இன்டர்வல் வித் லிமிட் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சியை ரெண்டாக பிரிக்கணும் ஃப்ரம் த டயக்ராம். ஸோ ஃப்ரம் தி டயக்ராம் இந்த சி எப்படி பிரிக்கலாம்னா இன்டர்வல் ஓவர் மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர் காஸ் mx பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் பிளஸ் இன்டர்வல் ஓவர் காமா காஸ் mz பை
z square plus a square the whole square into dz equal to இந்த சைடு பார்த்தீங்கன்னா pi by 2a cube into e power minus ma into ma plus 1. Okay. So இதில் நமக்கு rக்கு infinity போட போகிறேன். So as r tends to infinity, integral over gamma the function is 0 by Gauss-Jordan lemma. Gauss-Jordan lemma. அப்போ அதன்படி பார்த்தீங்கன்னா integral over minus infinity to plus infinity cos mx by x square plus a square the whole square into dx is equal to pi by 2a cube into e power minus ma into ma plus 1. So this is the answer, but limit with 0 to infinity. So the entire thing is even function. Even function can be written as 2 times of 0 to infinity cos mx by x square plus a square the whole square into dx is equal to pi by 2a cube into e power minus ma into ma plus 1. Okay. So integral 0 to infinity cos mx by x square plus a square the whole square into dx is equal to pi by 4a cube into e power minus ma into ma plus 1. Okay. So this is the answer. Evaluate integral minus infinity to plus infinity x sin x by x square plus 1 the whole square into dx using contour integration. In some pathina, this is contour integral of type 3. So now you have to consider integration in terms of z. So it will over c z sin z divided by z square plus 1 the whole square into dx. Okay. So this is c in where c is the upper half circle with radius r, capital R, and center at the origin. So the diagram is minus r to plus r over the curve region of the gamma. C into the minus r to plus r and gamma. Okay. Now we will integral of the evaluate using Cauchy's residues theorem. So integral over c z sin z divided by z square plus 1 the whole square into dz. So this I already said sin z into the it's an imaginary part of e power i z. So imaginary part of integral over c z sin z e power i z whole divided by z square plus 1 in the whole square into dz. So now we can apply Cauchy residues theorem. By Cauchy residues theorem. So by Cauchy residues theorem, imaginary part of integral over c f of z dz now 2 pi I into sum of the residues. Sum of the residues of f of z. So this is one unit thing. Where f of z is, where f of z equal to z e power I z divided by z square plus 1 the whole square. Now f of z is residue calculate and first one the pole conductor denominator equal to 0 pottingna whole square equal to 0 and z square plus 1 equal to 0 which implies z equal to plus or minus 1. So as usual, positive imaginary value lies inside the circle, negative imaginary value lies outside the circle. And also it is a multipole of order 2. So z equal to I is a multipole of order m is equal to 2. Order 2 and lies inside C. Lies inside C. So z equal to minus I is also a multipole of order 2 and lies outside C.
ஓகே. ஸோ அப்போ ஐக்கு மட்டும் இந்த ரெசிடி கால்குலேட் பண்ண போகிறேன். அது இல்லாமல் இது மல்டிபோல் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ மல்டிபோல் ரெசிடி கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா லென்த்தியான ஃபார்முலா, அந்த ஃபார்முலா டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த ஃபார்முலாவில் எம்முக்கு பதிலாக 2 போட போகிறேன், ஏன்னா போல் ஆஃப் ஆர்டர் 2. அதுக்கப்புறம் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ ஐ. இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெசிடி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to a, ஏன்றது இங்கே ஐ, 1 by m minus 1 factorial, 2 minus 1, 1 factorial, limit z tends to a, d power m minus 1, m into the 2, 2 minus 1, 1 down. So d by dz of z minus a the whole power m into f of z. f of z இங்க மேல நம்ம z into e power I z divided by z square plus 1 the whole square. Okay. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா கீழே இருக்கிறத ரெண்டாக நம்ம பிரிச்சாகணும். இப்போ லிமிட் z tends to I d by dz of z minus I the whole square into z into e power I z divided by கீழே இருக்கிற z square plus 1 z plus I into z minus I அப்படின்னு பிரிக்கலாம். பவர் 2னால இங்கேயும் 2 போடுங்க, இங்கேயும் 2 போடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த z minus I the whole square z minus I the whole square கேன்சல் பண்ணிட்டோம்னா இப்போ ரிமைனிங் டேர்ம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஆனால் டிஃபரன்ஷியேட் பண்ணுறது போன சம் மாதிரி ஈஸியாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா நியூமரேட்டரில் 2 டேர்ம் இருக்குது ப்ராடக்ட். ஸோ u by vலே மேலே அப்ளை பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது யூவி மெத்தட் அப்ளை பண்ணணும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கிளியராக கவனிங்க. டிஃபரன்ஷியல் பார்ட் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் ஒன், அதனால் கிளியராக கவனிச்சுங்க. என்ன பண்ண போகிறேன், v into differential of u, numerator differential பண்ணனும்னா uv method, z வச்சு e power I z பண்ணா e power I z into I plus e power I z வச்சுட்டு z பண்ணா 1. So v du minus u dv, differential of this வந்து 2 into z plus I whole divided by v square. Denominator square பண்ணினா z plus I the whole power 4. ஸோ டிஃபரன்ஷியல் முடிஞ்சிடுச்சு. இந்த டேரெக்டாக வந்து ஜெட்டுக்கு ஐ போடலாம். அப்படி இல்லைன்னா ஜெட் பிளஸ் ஐயை காமனாக வெளியே எடுத்து கீழே டினாமினேட்டரோட கேன்சல் பண்ணலாம். பட் இதை கேன்சல் பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் டஃபாக இல்லை. கொஞ்சம் சொல்கிறேன். லிமிட் z tends to I. இப்போ z பிளஸ் ஐயை வெளியில் எடுத்து கீழே கேன்சல் பண்ணினா இதில் ஒரு z பிளஸ் ஐ போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா IZ into e power IZ plus e power IZ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா z plus I நான் வெளியில் எடுத்து கீழே கேன்சல் பண்ணுறதுனால இது வந்து -2z e power IZ whole divided by கீழே வந்து z plus I கேன்சல் ஆகிறதுனால z plus I the whole cube. ஓகே. ஸோ இப்போ டிஃபரன்ஷியல் பார்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம z இருக்கிறதுல ஐ இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இப்போ நேராக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே ஐ போட்டிங்கன்னா I plus I 2i. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெட்டுக்கு ஐ போட்டால் ஐ ஸ்கொயர் மைனஸ், ஸோ மைனஸ் இங்கே ஜெட்டுக்கு ஐ போட்டால் இ பவர் மைனஸ் 1 ப்ளஸ் இங்கே ஜெட்டுக்கு ஐ போட்டால் இ பவர் மைனஸ் 1 மைனஸ் 2 இன்ட்டு ஜெட்டுக்கு ஐ போடுங்க. இங்கே ஜெட்டுக்கு ஐ போட்டால் ஐ ஸ்கொயர் மைனஸ் 1 பை ஐ ப்ளஸ் ஐ 2i தான் போடுங்க. ஓகே. ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். இப்போ டேர்ம் பார்த்தீங்கன்னா -2i இன்ட்டு இ பவர் மைனஸ் 1 பை 2 கியூப் வந்து 8 ஐ கியூப் வந்து மைனஸ் ஐ. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து மைனஸ் ஐ. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மைனஸ் ஐ கேன்சல் ஆகும், 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ இ பவர் மைனஸ் 1 by 4. ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z equal to I. ஸோ இதை கொண்டு வந்து நேரம் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். Substituting in the first equation. The first equation எங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இந்த இன்டெக்ரலோட இமேஜினரி பார்ட் 2πi into sum of the residues. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டெக்ரல் ஓவர் c z sin z by z square plus 1 the whole square into dz equal to imaginary part of 2πi into sum of the residues. ஒரே ஒரு ரெசிடியூ தான் e power minus 1 by 4. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இமேஜினரி பார்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஐ டேர்மை கலெக்ட் பண்ணணும். ஸோ ஐயோட டேர்ம் பார்த்தீங்கன்னா 2π into e power minus 1 by 4 தான். 2π by 4 into e power minus 1. இதுதான் இமேஜினரி பார்ட் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இன்டர்வல் ஓவர் c
z sin z divided by z square plus 1 the whole square into dz equal to pi by 2 into e power minus 1. சரி, இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க இன்டெகிரல்ல எனக்கு லிமிட் வித் இன்ஃபினிட்டி வேணும் in terms of x. ஸோ அதனால நம்ம from the diagram integral over c can be written as integral over minus r to plus r x sin x by x square plus 1 the whole square into dx plus integral over gamma z dz divided by z square plus 1 the whole square into dz equal to pi by 2 into e power minus 1. So, இப்போ இதில் வந்து I want with the limit in minus infinity to plus infinity. So, as r tends to infinity, integral over gamma, the function is 0 by Gauss-Jordan lemma. Okay. சரி, அப்போ அதுபடி இது 0 ஆகி இதில் இன்ஃபினிட்டி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். Integral over minus infinity to plus infinity x sin x by x square plus 1 the whole square into dx is equal to pi by 2 into e power minus 1. So, இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோ. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். Evaluate integral 0 to infinity x sin x by x power 4 plus 1 into dx using contour integral. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்க இன்டெகிரல் வந்து பார்த்தீங்கன்னா கான்டூர் இன்டெகிரல் ஆஃப் டைப் 3. ஸோ அப்போ நம்ம கன்சிடர் பண்ணணும் இன்டெகிரல் இன் டர்ம்ஸ் ஆஃப் z. இப்போ z sin z by z power 4 plus 1 into dz. இதில் c-ன்றது என்னன்னு மென்ஷன் பண்ணிடலாம். where c is the circle, அதாவது அப்பர் சர்க்கிள், upper of circle with radius capital R and center at the origin. அப்போ இதோட டயக்ராம் நம்ம வரைஞ்சிருவோம். பார்த்தீங்கன்னா அப்பர் ஆஃப் சர்க்கிள் வித் ரேடியஸ் ஆர், ஆர்னா மைனஸ் ஆர் டு பிளஸ் ஆர், கர்வ் ரீஜன் வந்து காமான்னு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? சரி, இப்போ இதை எவாலுவேட் பண்ணணும் யூசிங் காஷி ரெசிடியூஸ் தியரம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி எழுதலாம்னா integral over c z sin z divided by z power 4 plus 1 into dz. So already நான் சொல்லியிருந்தேன் sin z into the imaginary part of எழுதலாம்னு சொல்லியிருக்கேன். So imaginary part of integral over c z into e power I z divided by z power 4 plus 1 into dz. And this is by Cauchy residues theorem, integral over c f of z dz. So by Cauchy residues theorem, it can be written as imaginary part of 2 pi I into sum of the residues of f of z. Take this as equation number 1, where f of z, f of z into the z e power I z by z power 4 plus 1. சரி, இப்போ இதுக்கு தான் நம்ம poles in residue calculate பண்ணணும். poles வந்து by equating the denominator 0. denominator பாத்தீங்கன்னா z power 4 plus 1 equal to 0. சரி, இதுக்கு pole calculate பண்றதுக்கு இதை பத்தி இதே மாதிரி சம் நம்ம போன டைப்ல கான்டூர் இன்டெகிரல் ஆஃப் டைப் 2ல வந்து z power 4 plus a power 4 அதை வச்சு நான் கால்குலேட் பண்ணி அதை டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்படி இருந்தா அதை எப்படி போல் கண்டுபிடிக்கணும், அதுல ரெசிடியூ எப்படி கால்குலேட் பண்ணணும், இதெல்லாமே அதுல கிளியரா சொல்லியிருந்தேன். இதோட போல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா a இன்ட்டு a இருக்கிறதுனால e பவர் I pi by 4, இன்னொன்று வந்து a இன்ட்டு e பவர் I 3 pi by 4, அதுக்கப்புறம் இதுக்கு வந்து a இன்ட்டு e பவர் I 5 pi by 4, லாஸ்டா வந்து a இன்ட்டு e பவர் I 7 pi by 4 சொல்லிட்டு இத்தனை போல்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சேன். அதுல வந்து நான் சொன்ன கண்டிஷன் படி முதல் 2 போல் மட்டும் தான் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் சொல்லி டீடைல்டா அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கிளியரா பார்த்துக்குங்க. அந்த வீடியோ என்னன்னா கான்டூர் இன்டெகிரல் டைப் 2ல ப்ராப்ளம் நம்பர் 6. சப்போஸ் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஒன்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே நேராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. அதில் எப்பவுமே டாபிக் வைஸ் வீடியோக்கு வந்துடுங்க. அதில் டாபிக் வைஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் எல்லாமே வீடியோஸ் கிளியராக இருக்கும். அதில் காம்ப்ளெக்ஸ் இன்டெகிரேஷன் டாபிக் வைஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போயிடுங்க.
இப்போ இதில் போனீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா இதை வந்து பாஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு கான்டூர் இன்டெக்ரல் டைப் 2 தானே சொன்னேன். இதோ இருக்கு கான்டூர் இன்டெக்ரல் டைப் 2, அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா 6th ப்ராப்ளம் சொன்னேன். இதை ஈஸியாக பார்க்கறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதையும் சொல்லிடுறேன் கவனிங்க. இப்படி கீழே வந்தீங்கன்னா ஷோ மோர், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இதில் மொத்தம் நான் 8 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். இதில் நான் உங்களை பார்க்க சொன்னது 6th ப்ராப்ளம். அது நேரம் ப்ராப்ளம் 6 நேரம் இருக்கு இந்த டைமை, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ப்ராப்ளம் 6க்கு போயிடும். அதில் இந்த ப்ராப்ளம் தான் நான் இப்போ சொன்னேன். பார்த்தீங்களா, கீழே இருக்க ஃபங்க்ஷன் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் ஏ பவர் 4 இருக்கா, அப்போ என்ன வரும், ஜெட் பவர் 4 ப்ளஸ் ஏ பவர் 4 வரும். அதுதான் நான் இங்கே சொல்றேன். அந்த சம்ம நல்லா கிளியராக கவனிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து இதை போல்ஸை கால்குலேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மெத்தடாலஜி தான் இங்கே பண்ணணும். திருப்பி நான் இதை வந்து ரொம்ப பெருசாக போட்டு டைம் வேஸ்ட் பண்ணலை, பட் நான் போட தான் போகிறேன். அதே தான் நீங்கள் எக்ஸாமில் ஒர்க் பண்ண போகிறீங்க. பட் எக்ஸ்பிளனேஷன் அதில் அவ்வளோக்கு டீட்டெயில்டாக கொடுக்க போகிறதில்ல, கடற்கடான விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறேன். சரிங்களா, ஏதாவது டவுட் வரும் பட்சத்தில் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். சரி, இப்போ நான் போல்ஸ் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், z power 4 equal to minus 1 and then the minus 1 அப்புறம் z equal to minus 1 power 1 by 4. அப்புறம் இந்த minus 1 ஓட polar form வந்து பார்த்தீங்கன்னா this is cos pi plus I sin pi whole power 1 by 4. அப்புறம் இதுக்கு வந்து தீட்டாவோட 2k பையை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ பை தான் தீட்டா, அதோட 2k பையை ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் I இன்ட்டு சைன் ஆஃப் பையோட 2k பையை ஆட் பண்ணிக்கிறேன். ஹோல் பவர் 1 by 4. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணும், டிமாரிஸ் தியரம் படி இந்த 1 by 4 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா காஸ் ஆஃப் அட் த சேம் டைம் பையை வெளில எடுத்துட்டிங்கன்னா 1 + 2k பை by 4. அதே மாதிரி இங்கேயும் I சைன் ஆஃப் 1 + 2k பை by 4. இதில் கேக்கு வந்து வேல்யூ வந்து 4 வேல்யூ கொடுக்கணும், 0 1 2 3 இந்த 4 வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு கேக் வந்து நான் 0 கொடுக்குறேன். அப்போது கேக்கு 0 போட்டிங்கன்னா cos pi by 4. ஸோ cos pi by 4 ப்ளஸ் I sin pi by 4. அதுதான் வந்து என்னன்னா e பவர் I pi by 4. ஸோ இது ஒரு போல். அது இல்லாமல் நான் அந்த சம்ப்ளே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இதுதான் லைஸ் இன்சைட் சர்க்கிள். ஏன் இது லைஸ் இன்சைட் சர்க்கிள் இருக்குது அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வாட்ச் பண்ணிங்க. திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இதை யூஸ் பண்ணிங்கன்னா இது A + IB ஃபார்மில் வரும். அதனால் இது லைஸ் இன்சைட் தி சர்க்கிள். ஓகே, லைஸ் இன்சைட் சி. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கேக் வந்து 1 போடணும். கேக்கு 1 போட்டிங்கன்னா இங்கே 1 போட்டால் 2 + 1 3 3 pi by 4. ஸோ cos 3 pi by 4 ப்ளஸ் I sin ஆஃப் 3 pi by 4. ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா e பவர் I 3 pi by 4. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஸ் இன்சைட் தி சர்க்கிள் தான் வரும். ஏன் அப்படின்றதுக்கான ரீசன் அந்த சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை நல்லா பார்த்துக்குங்க. திருப்பியும் அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண எதிர்பார்க்காதீங்க, ரொம்ப டைம் எடுத்துக்கும் சம். சரிங்களா, ஓகே. அடுத்து வந்துன்னா k = 2. k = 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 × 2 4 4 + 1 5. ஸோ cos 5 pi by 4 ப்ளஸ் I sin ஆஃப் 5 pi by 4 is equal to e பவர் I 5 pi by 4 எடுத்துக்கலாம். இது வந்து லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள், லைஸ் அவுட் சைட் சி. அண்ட் தென் லாஸ்ட் ஒன் வந்து k = 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். 3 போட்டால் 3 2 6 6 + 1 7. ஸோ cos 7 pi by 4 ப்ளஸ் I sin 7 pi by 4. அப்போ இப்படி போட்டிங்கன்னா e பவர் I 7 pi by 4. இதுவும் பார்த்தீங்கன்னா லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள், outside C. So first ரெண்டு pole மட்டும்தான் lies inside the circle, others lies outside the circle. And also these two are simple pole. சரிங்களா, ஸோ அப்போ இங்கே மென்ஷன் பண்ணிடலாம். நம்மளுக்கு z = e பவர் I pi by 4 and e பவர் I 3 pi by 4 are simple poles. Poles lies inside. Okay. ஓகே, அவுட் சைடை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை, அதை விட்டுறேன். ஸோ இந்த ரெண்டுத்துக்கு தான் நான் ரெசிடியூ கால்குலேட் பண்ண போகிறேன். இந்த ரெண்டுத்துக்கும் ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன். தீஸ் ஆர் ஆல் ஸ்பெஷல் டைப் ஆஃப் போல்ஸ். இது வரைக்கும் பார்த்த போலில் வர இது வந்து இயில் வரதுனால இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் போல்ஸ். இந்த போலுக்கு ரெசிடியூ கால்குலேட் பண்ணுறதுக்கு நான் தனி ஃபார்முலா கொடுத்துருக்கேன், அதுவும் அதில் கொடுத்துருக்கேன். அது பாருங்கள், அந்த ஃபார்முலா தான் இங்கே எழுத போகிறேன். ஃபார் z at z = a அப்படின்னா லிமிட் z tends to a p of z by q dash of z such that
Q of A is equal to 0, Q dash of A is not equal to 0, and P of A is also not equal. இது ஒரு கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் இதுக்குள்ள. சரி, இப்போ நம்ம பாருங்க, ஃபர்ஸ்ட் போல் இது, அதுக்கு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இதில் எஃப் ஆஃப் ஜெட்ன்றது நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஜெட். எஃப் ஆஃப் ஜெட்னா ஜெட் இன்ட்டு இ பவர் ஐ ஜெட் டிவைடட் பை ஜெட் பவர் 4 + 1. அப்போ மேலே இருக்கிறது பி ஆஃப் இசட், கியூவில் இருக்கிறது கியூ ஆஃப் இசட். ஆனால் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் இங்கே அப்ளை பண்ணணும். Okay, listen, now first I am going to find out the residue of f of z at z equal to a. A என்றது இங்க இருக்கிறது வந்து e power I pi by 4. Okay, is equal to limit z tends to a. A என்றது e power I pi by 4. P of z என்றது z into e power I z divided by q dash of z. அப்படின்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 4z3. ஓகே, சரி, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சிம்பிளிஃபிகேஷன். இதை அடிச்சிங்கன்னா ஸ்கொயர் ஆகிடும். அப்போது இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும்னு பாருங்கள். இ பவர் ஐ ஜெட், ஜெட்ன்றது திருப்பி இதை ஃபுல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். இ பவர் ஐ பை பை 4 ஹோல் டிவைடட் பை 4 இன்ட்டு ஜெட் ஸ்கொயர். இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணணும். இ பவர் ஐ பை பை 4 தி ஹோல் ஸ்கொயர். சரி, இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன், கவனிங்க, ஏன்னா பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ என்னன்னா இ பவர் ஐ பை பை 4 எப்படி இல்லைன்னா காஸ், நல்லா இந்த ரஃப்ல எழுதிக்கிறேன் ஏன்னா பெருசாக போயிட்டே இருக்குது. இ பவர் ஐ பை பை 4 எப்படி இல்லைன்னா காஸ் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை பை 4 அப்படின்னு எழுதலாம். காஸ் பை பை 4ன்றது 1/√2 ப்ளஸ் ஐ இன்ட்டு இதுவும் 1/√2. அதனால இ பவர் ஐ பை பை 4 இந்த இ பவர் ஐ பை பை 4 1/√2 ப்ளஸ் ஐ இன்ட்டு 1/√2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஹோல் டிவைடட் பை, இப்போ இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா 4, இந்த ஸ்கொயர் உள்ளே போகும்போது 2 இங்கே வரும். இதை அடிச்சுன்னா இ பவர் ஐ பை பை 2. ஸோ இ பவர் ஐ பை பை 2. சரிங்களா? இப்போ இந்த இ பவர் ஐ பை பை 2 கூட நம்ம எப்படி எழுதலாம், காஸ் பை பை 2 ப்ளஸ் ஐ சைன் பை பை 2 அப்படின்னு சொல்லலாம். காஸ் பை பை 2 0, சைன் பை பை 2 1 இன்ட்டு ஐ. அப்போ இதோட வேல்யூ ஐ தான். இ பவர் ஐ பை பை 2 வேல்யூ ஐ. சரி, இப்போ அட் த சேம் டைம் நான் இப்போ இந்த ஐயை உள்ளே கொண்டு போனீங்கன்னா இ பவர் ஐ இன்ட்டு 1/√2 இன்ட்டு, இல்லை இந்த ஐயை உள்ளே கொண்டு போகும்போது தனித்தனியாக பிரிக்கிறேன், அதனால் இன்ட்டு இ பவர் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் 1/√2 ஹோல் டிவைடட் பை இதோட வேல்யூ ஐன்னு சொல்லிட்டேன். அப்போ இது 4i. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z அட் z ஈக்குவல் டு இ பவர் ஐ பை பை 4. அடுத்தது இ பவர் ஐ 3 பை பை 4க்கு ரெசிடியூ கால்குலேட் பண்ணணும். இதே மெத்தட் அடிச்சுக்கலாம். ஸோ ரெசிடியூ ஆஃப் எஃப் ஆஃப் z at z is equal to e power I 3 pi by 4. So limit z tends to e power I 3 pi by 4 into p of z. p of z என்றது பார்த்தீங்கன்னா z into e power I z by q dash of z. q dash என்னது z power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4zq. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா e power I z க்கு பதிலாக e power I 3 pi by 4 ஹோல் டிவைடட் பை இதில் போட்டிங்கன்னா இது வந்து ஸ்கொயரு. அப்போ 4 இன்ட்டு e power I 3 pi by 4 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, சரி, இப்போ இதோட வேல்யூ வந்து நான் போன சம்பளம் மாதிரி இதை கீழே சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். e power I 3 pi by 4ஓட வேல்யூ cos 3 pi by 4 plus I sin 3 pi by 4. So cos 3 pi by 4 value minus 1/√2 plus I into sin 3 pi by 4 value 1/√2. So இதை எப்படி கால்குலேட் பண்றதும் அந்த சம்மோட எண்ட்ல சொல்லி கொடுத்துருக்காங்க. சம் முடிஞ்சு கடைசியில் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை கிளியரா பார்த்துக்குங்க. அப்போ அதை கொண்டு வந்து யூஸ் பண்ணும்போது என்ன, e power I 3 pi by 4 வேல்யூ தான் minus 1/√2 plus I into 1/√2 ஹோல் டிவைடட் பை 4 இன்ட்டு இதை கொண்டு வந்து உள்ளே கொண்டு போனீங்கன்னா 2 கேன்சல் பண்ணால் 3 pi by 2 ஆகிடும். ஏன்னா இங்கே 2 வந்துடும், அதை அடிச்சுன்னா 3 pi by 2. e power I 3 pi by 2 அப்படின்னு வரும்போது இது வந்து cos 3 pi by 2 plus I sin 3 pi by 2. இப்போ cos 3 pi by 2 ஓட வேல்யூ 0, sin 3 pi by 2 ஓட வேல்யூ -1. ஸோ -i, இதோட வேல்யூ -i. அதனால இதை வந்து -i அப்படின்னு போட்டுறேன்.
ஓகே, இதுக்கப்புறம் நம்ம மேலே போன சம்பளம் மேலே இருக்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே பண்ணிடுங்க. இந்த ஐயை உள்ள கொண்டு போனீங்கன்னா இ பவர் மைனஸ் ஐ பை ரூட் டூ, இந்த ஐ உள்ள கொண்டு ஐ ஸ்கொயர் மைனஸ் ஆயிடும், இ பவர் மைனஸ் ஒன் பை ரூட் டூ ஹோல் டிவைடட் பை மைனஸ் ஃபோர் ஐ. So this is another residue of f of z. This is residue of f of z at z equal to e power I 3 by before. So ரெண்டு ரெசிடியூ கால்குலேட் பண்ணாச்சு. இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Substituting in 1. So இந்த ரெண்டு ரெசிடியூவும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாத்தீங்களா, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இதுதான் இமேஜினரி பார்ட் இன்டு 2π இன்டு சம் ஆஃப் தி ரெசிடியூஸ். இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் ஓவர் c z sin z by z power 4 plus 1 into dz equal to imaginary part of 2 pi I into sum of the residues. நம்ம முதல்ல கண்டுபிடிச்ச ரெசிடியூ என்னன்னா e power I into 1 by root 2 into e power minus 1 by root 2 whole divided by 4i plus another residue வந்து e power minus I into 1 by root 2 into e power minus 1 by root 2 whole divided by minus 4i. ஓகே, சரி, இப்போ இதை பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க. இப்போ இதில் காமனாக 4i வெளில எடுக்கலாம். ஸோ இமேஜினரி பார்ட் ஆஃப் 2πi, அதே அட் த சேம் டைம் இ பவர் மைனஸ் 1 பை ரூட் 2 வெளியில் எடுத்துருங்க, ஹோல் டிவைடட் பை 4iயும் வெளியில் எடுத்துருங்க. அப்படி வெளியில் எடுக்கும்போது என்ன வருது பாருங்க, இதை வெளியில் எடுத்துட்டு 4i வெளியில் எடுத்துட்டு அப்போ இ பவர் I 1 by root 2, இந்த மைனஸ் மேலே கொண்டு போயிட்டேன், இ பவர் மைனஸ் I 1 by root 2, இதுதான் இங்கே வந்துருக்கு. சரி, இப்போ இதில் நான் ஒரு சின்ன விஷயத்த வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். அந்த விஷயத்தை தான் இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். சைன் தீட்டாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இ பவர் I தீட்டா மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் I தீட்டா டிவைடட் பை 2i அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவோட இதை கம்பேர் பண்ணும்போது e power I theta minus e power minus I theta by 2i வேணும்ல, அதனால நான் பண்ணுறேன் ஒரு 2ஐ மட்டும் இதில் கேன்சல் பண்ணி அந்த 2ஐயை உள்ளே கொண்டு போயிடுறேன். அப்போ இமேஜினரி பார்ட் ஆஃப், அப்போ இதில் கேன்சல் பண்ணிட்டா நான் ஐயெல்லாம் கேன்சல் பண்ண போகிறேன், 2i உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ என்ன வருதுன்னா பை ஐ இன்ட்டு இ பவர் மைனஸ் 1 பை ரூட் 2 இன்ட்டு இ பவர் I இன்ட்டு 1 பை ரூட் 2 மைனஸ் இ பவர் ஆஃப் மைனஸ் I இன்ட்டு 1 பை ரூட் 2 by root 2 by 2i. So by comparing this formula, this is sin of 1 by 2. சரிங்களா, அப்போ imaginary part of pi I into e power minus 1 by root 2 sin of 1 by root 2. Okay, சரி, இப்போ என்ன சொல்றாங்க, கலெக்டிங் ரியல் இமேஜினரி பார்ட், இமேஜின் பார்ட்டை கலெக்ட் பண்ணீங்கன்னா அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது வந்து இன்டர்வல் ஓவர் c z sin z by z power 4 plus 1 into dz equal to imaginary part collect பண்ணீங்கன்னா I coefficient தான் எல்லா டேர்மும் pi e power minus 1 by root 2 into sin of 1 by root 2. ஓகேங்களா, சரி, இப்போ நம்மளுக்கு இன்டகிரேஷன் வித் லிமிட்ஸ்ல வேணும். அப்போ நம்ம அதை என்ன பண்ணணும்னா c வந்து டிவைட் பண்ணலாம். ஃப்ரம் த டயக்ராம் interval over minus r to plus r x sin x by x power 4 plus 1 into dx plus integral over gamma z sin z divided by z power 4 plus 1 into dz equal to, this is pi e power minus 1 by root 2 into sin of 1 by root 2. Okay, so now I need integral with the limit infinity. So as r tends to infinity, integral over gamma, the function is 0 by Gauss-Jordan lemma. Okay, so the lemma body integral over minus infinity to plus infinity x sin x by x power 4 plus 1 into dx is equal to pi e power minus 1 by root 2 into sin of 1 by root 2. But கேட்டிருக்க limit 0 to infinity. அப்போ என்னன்னா this is even function, x into sin of the even function by even function, again a even function. So this is 2 times of 0 to infinity x sin x by
x power 4 plus 1 into dx is equal to pi into e power minus 1 by root 2 into sine of 1 by root 2. So 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். So integral over 0 to infinity x sin x by x power 4 plus 1 into dx is equal to pi by 2 into e power minus 1 by root 2 into sine of 1 by root 2. Okay. So இது ஒரு ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் ப்ராப்ளம் தான். இது வரைக்கும் யூனிவர்சிட்டியில் கேட்டதில்லை. சொல்லப்படாது இது மாதிரி டஃப்பான கொஸ்டினும் இன்னைக்கு கேட்க சான்ஸ் இருக்குது. அதனால இது மாதிரி சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Okay, இப்போ சம் பார்ப்போம். Evaluate integral minus infinity to plus infinity sin x by x square plus 4x plus 5 into dx using contour integration. In sum பார்த்தீங்கன்னா contour integral of type 3. So first you have to consider the integral in terms of z. So integral over c sin z by z square plus 4z plus 5, where c is the upper half circle with radius r and center at the origin. Okay, so அப்போது ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கங்க. சர்க்கிள் வரைஞ்சிங்கன்னா அப்பர் ஆஃப் சர்க்கிள். This is minus r2 plus r, radius r என்றனால this is gamma. Suppose c என்றது minus r2 plus r and gamma. Okay, now first I am going to evaluate this integral by using Cauchy residues theorem. So நான் கொடுத்திருக்க integral வந்து integral over c sin z divided by z square plus 4z plus 5 into dz equal to, நான் already சொல்லிருக்கேன் sin z என்றது imaginary part of integral over c e power I z divided by z square plus 4z plus 5 into dz. Now by Cauchy residues theorem, by CRT, imaginary part of this is 2 pi I into sum of the residues of f of z. So take this as equation number 1, where f of z is equal to the e power I z by z square plus 4z plus 5. Okay. இப்போ இந்த f of z தான் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்? ரெசிடியூஸ் கண்டுபிடிக்க போறேன். முதல்ல போல்ஸ் கண்டுபிடிக்கலாம் by equating the denominator 0. So z square plus 4z plus 5 equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறீங்க? minus b plus or minus root of b square minus 4ac by 2a. ஸோ இந்த ஃபார்முலா நீங்களே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணா சம் பெருசாக இருக்கனால நீங்களே ட்ரை பண்ணி போடுங்க. அப்படி ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா யூ வில் பி கெட்டிங் போல்ஸ் -2 plus or minus i அப்படின்னு கிடைக்கும். சரி, ஸோ ரெண்டு போல்ஸ் இருக்கு. ஆஸ் யூஷுவல் இந்த போல்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நம்ம ஒன்று ஆல்ஃபானும் இன்னொன்று பீட்டாவும் எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ஃபா யூ டேக் இட் ஆஸ் -2 plus i and beta you can take it as -2 minus i. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்ன, இந்த ரெண்டுத்துல எது இன்சைடு எது அவுட் சைடு தான். ஸோ இப்போ இந்த போல் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. நான் இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே கொடுத்துருந்தேன் எதை மாதிரி போல் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள், எது மாதிரி போல் லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள் சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் கிளியராக கொடுத்துருந்தேன். அதில் வந்து ஐபி ஏ பிளஸ் ஐபி மைனஸ் ஏ பிளஸ் ஐபிலாம் லைஸ் இன்சைட் தி சர்க்கிள், மைனஸ் ஐபி மைனஸ் ஏ மைனஸ் ஐபி அண்ட் ஏ மைனஸ் ஐபி ஆர் லைஸ் அவுட் சைட் தி சர்க்கிள். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏ பிளஸ் ஐபின்ற இருக்கிற இது வந்து லைஸ் இன்சைட். ஸோ ஆல்ஃபா லைஸ் இன்சைட், ஆனால் மைனஸ் ஏ மைனஸ் ஐபின்றது லைஸ் அவுட் சைட். ஸோ பீட்டா வந்து லைஸ் அவுட் சைட். அப்போ இங்கே எழுதும்போது z equal to alpha is a simple pole and lies inside C. அதே மாதிரி z equal to beta is also a simple pole but lies outside. Okay. அப்போ இன்சைடுக்கான ரெசிடியூ கால்குலேட் பண்ற ஃபார்முலா. ஸோ ரெசிடியூ ஆஃப் f of z at z equal to alpha, ஏன்னா alpha தான் lies inside, is equal to limit z tends to alpha z minus alpha into f of z. ஸோ நம்மளுக்கு f of z வேல்யூ தெரியும். இதை கொடுத்துருக்காங்க e power i z by quadratic equation. இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ தட் லிமிட்
z tends to alpha z minus alpha into f of z வந்து e power I z divided by z square plus 4z plus 5. And now this is quadratic equation whose roots are alpha and beta. அப்போ இதை எப்படி எழுதலாம்? Z tends to alpha z minus alpha into e power I z divided by quadratic equation roots alpha beta நால z minus alpha into z minus beta அப்படின்னு எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா z minus alpha க்கு z minus alpha கேன்சல் பண்ணிட்டு z இருக்கிறதுல alpha போட்டிங்கன்னா e power I alpha divided by alpha minus beta. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா? சரி, ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னா இ பவர் ஐ, ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னா -2 + i ஹோல் டிவைடட் பை இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ -2 + i, பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -2 - i. ஆனால் இங்கே மைனஸ் பீட்டா வரும்போது -2 + i. ஓகேங்களா? ஸோ இதில் -2 + 2 கேன்சல் பண்ணிடுங்க. இதில் இந்த ஐயை உள்ள கொண்டு போனீங்கன்னா e பவர் -2i இன்ட்டு e பவர் i இன்ட்டு i ஸ்கொயர் -1 டிவைடட் பை 2i. ஓகே, இப்போ இதை கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம்னா e பவர் -1/2i இன்ட்டு e பவர் நம்மளுக்கு தெரியுமே e பவர் -i தீட்டா அப்படின்னு வந்தால் cos தீட்டா -i sin தீட்டா அப்படின்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? ஸோ அதன்படி e பவர் -i தீட்டா, தீட்டான்றது இங்கே 2, அப்போ cos 2 -i sin 2. ஸோ இதுதான் ரெசிடியூ இப்போதைக்கு. ஸோ இந்த ரெசிடியூ தான் நேராக கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சப்ஸ்டிட்யூட்டிங் இன் தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எங்கே இருக்கு பாருங்க, இது இருக்கு. இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் 2πi into sum of the residues. இதில் கொண்டு வந்து நேராக சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். இன்டெக்ரல் ஓவர் c sin z divided by z square plus 4z plus 5 into dz equal to imaginary part of 2πi into sum of the residues. Sum of the residues இதை கூட சப்ஸ்டிட் பண்ணுங்க. e power -1/2i into cos 2 -i sin 2. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2iக்கு இந்த 2i கேன்சல் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் நல்லா கிளியராக கவனிங்க. இமேஜினரி பார்ட்னா என்ன அர்த்தம்? we are going to collect the imaginary part. Where the imaginary part? This is imaginary part, this is real part. real part நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா imaginary part தான் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பை e பவர் -1 into imaginary part வந்து -sin 2. i எடுக்கக்கூடாது, i ரெப்ரசன்ட் இட் இஸ் imaginary part -sin 2. ஸோ இதுதான் வந்து imaginary part. இப்போ இந்த சைடு இருக்கிறது வந்து இன்டர்வல் ஓவர் c. ஸோ ஃப்ரம் த டயக்ராம் this interval over c can be written as interval over -r to +r sin x by x square plus 4x plus 5 into dx plus integral over gamma sin z divided by z square plus 4z plus 5 into dz equal to இந்த சைடு இருக்குது பை, இந்த மைனஸ் கூட ஃப்ரண்ட்ல எடுத்துங்க, மைனஸ் ஃப்ரண்ட்ல e பவர் -1 கீழே எடுத்துட்டா e ஆயிடும் into sin 2. ஓகே, சரி. இப்போ as r tends to infinity, interval over gamma the function is 0 by cos Jordan lemma. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா integral over -infinity to +infinity sin x by x square plus 4x plus 5 into dx is equal to -π/e into sin 2. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். Evaluate integral over -infinity to +infinity x cos πx by x square plus 2x plus 5 into dx using contour integral. In some பார்த்தீங்கன்னா contour integral of type 3. So first you have to consider an integral with in terms of z. Integral over c z cos pi z by z square plus 2z plus 5 into dz. So c என்றது where c is the upper of circle with radius r and center at the origin.
at the origin. Okay. So இதோட diagram பார்த்தீங்கன்னா ஒரு upper arm circle with radius minus r, with radius வந்து r ன்றனால minus r to plus r, curve region gamma. So c ன்றது minus r to plus r and gamma. So first we have to integrate this one by using Cauchy residues theorem. இது பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா integral over c z cos pi z divided by z square plus 2z plus 5 into dz. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி cos pi z எப்படி எழுதலாம்னா ரியல் பார்ட் ஆஃப் e power I by z அப்படின்னு எழுதலாம். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆஃப் integral over c z cos pi z வந்து e power I by z by z square plus 2z plus 5 into dz. So now by Cauchy residues theorem, பார்த்தீங்கன்னா அது ரெசிடியூ தெரிந்தபடி integral over c f of z dz என்றது real part of 2 pi I into sum of the residues of f of z. Okay, so take this is equation number 1 where f of z என்றதுனா இதுதான் f of z e power I pi z divided by z square plus 2z plus 5. So now to find the residue, first I am going to find out the poles by equating the denominator to 0. So z square plus 2z plus 5 equal to 0. So இதை factorize பண்ணுங்க as usual நீங்களே factorize பண்ணீங்கன்னா using the formula minus b plus or minus root of b square minus 4ac by 2a அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு z என்ன வரும்னா minus 1 plus or minus 2i அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதை வழக்கம் போல் நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு ரெண்டாக எடுத்துக்கலாம். ஸோ யூ டேக் இட் as alpha is equal to minus 1 plus 2i and beta is equal to minus 1 minus 2i. So there are two poles alpha and beta. ஸோ அதுக்கப்புறம் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன மாதிரியான போல் லைக்ஸ் இன்சைட் தி சர்க்கிள் அவுட் சைட் தி சர்க்கிள் சொல்லியிருக்கேன். அதன்படி பார்த்தீங்கன்னா alpha minus a plus ib, alpha lies inside, minus a minus ib lies outside the circle. சரிங்களா? So z equal to alpha is a simple pole and lies inside C, and z equal to beta is also a simple pole but lies outside. Okay, so alpha motor residue calculate பண்ண போறேன். அது ஒரு simple pole தான். So residue of f of z at z equal to alpha na limit z tends to alpha z minus alpha into f of z. Okay, so f of z substitute பண்ணலாம். limit z tends to alpha z minus alpha into f of z வந்து z into e power I by z divided by z square plus 2z plus 5. இதுதான் f of z. சரி, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா limit z tends to alpha z minus alpha into z into e power I by z divided by, this is quadratic equation whose roots are alpha and beta, அதனால z minus alpha into z minus beta. அதில் வந்து பார்த்தீங்கன்னா z minus alpha to z minus alpha cancel பண்ணிட்டு z இருக்கிற alpha போட்டிங்கன்னா alpha into e power I by alpha divided by alpha minus beta. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். ஆல்ரெடி ஆல்ஃபா நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்னா -1 + 2y, பீட்டான்றது -1 - 2y. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஆல்ஃபான்றது -1 + 2y e power I pi into ஆல்ஃபா வந்து -1 + 2y ஹோல் டிவைட் பை இங்கே ஆல்ஃபா வந்து -1 + 2y மைனஸ் பீட்டானா +1 + 2y. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா -1 வந்து +1 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ -1 + 2i டிவைடட் பை 4i அப்படின்னு போட்டுடலாம். இது பிரச்சனை கிடையாது. இதை தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். இந்த இ பவர் இந்த ஐ பை இருக்கு பார்த்தீங்களா, அதை அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா -i பை இந்த ரெண்டு பேர் கொண்டு போய் அதோட மல்டிப்ளை பண்ணால் i² மைனஸ் வரும். ஸோ -2π
இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ இதையும் பார்த்து எப்படி பிரிக்கலாம்னா -1 + 2i by 4i இன்ட்டு இதை ரெண்டாக பிரிக்கலாம் e - i இன்ட்டு e -2i. பட் நல்லா பாருங்க, e - i தீட்டானா cos theta plus i, cos theta minus i sin theta. ஓகே, ஸோ அதுபடி அப்போ e - i பைனா உங்களுக்கு என்ன வரும்னா cos pi minus i sin pi. அதில் cos pi வந்து -1, sin pi வந்து 0. அப்போ இதோட வேல்யூ -1 தானே வரும். அப்போ இதோட வேல்யூ -1னா அந்த -1 உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப்படி -1 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 1 - 2i divided by 4i into e -2pi. So this is the residue. So this is residue of f of z at z equal to alpha. So this is the first equation. So substituting in the first equation. So first equation is so this is the first equation. Integral equal to real part of 2 pi I into sum of the residues. Okay. Because the substitute integral over c z cos pi z by z square plus 2z plus 5 into dz equal to real part of 2 pi I into sum of the residues is a residue is 1 minus 2i by 4i into e power minus 2pi. So this is we cancel the 2 the 2 cancel the I complete cancel appo real part of pi by 2 into e power minus 2pi into 1 minus 2i. Okay. இப்போ இதுல ரியல் பார்ட் மட்டும் தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். இப்போ ரியல் பார்ட் தான் வேணும் நமக்கு. அப்படின்னா இது ரியல் பார்ட், இது வேணும், இது வேண்டாம். சரிங்களா? ஸோ அப்போ இன்டெக்ரல் ஓவர் c z cos pi z divided by z square plus 2z plus 5 into dz equal to ரியல் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா pi by 2 into e power minus 2pi into 1. இமேஜின் பார்ட் தேவையில்லை. சரி, இப்போ நம்மளுக்கு இன்டெக்ரல் வித் லிமிட் இன்ஃபினிட்டி வேணும். So from the diagram, இதில் என்ன பண்ணலாம்னா integral over minus r to plus r x cos pi x by x square plus 2x plus 5 into dx plus integral over gamma z cos pi z divided by z square plus 2z plus 5 into dz equal to pi by 2 into e power minus 2pi. And now as r tends to infinity, integral of gamma, the function is 0 by Gauss-Jordan lemma. Okay, so அதபடி பார்த்தீங்கன்னா integral over minus infinity to plus infinity x cos pi x by x square plus 2x plus 5 into dx is equal to இது 0 ஆயிடும். அப்போ இது வந்து pi by 2 into e power minus 2pi. ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா கான்டூர் இன்டெக்ரல் டைப் 3ல மொத்தம் 8 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன். இந்த தேர்ட் டைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட முடியாது. ஃபர்ஸ்ட் 2 டைப் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. தேர்ட் டைப்பில் இந்த இனிஷியலாக போட்ட 1 or 2 ப்ராப்ளம் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. டஃப்பான ப்ராப்ளம்லாம் அதிகமாக கேட்டதில்லை. பட் இருந்தாலும் ஏதாவது டஃப்பான ப்ராப்ளம் யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பரில் கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா கான்டூர் இன்டெக்ரல் ஆஃப் டைப் 3யும் நீங்கள் முடிச்சிட்டேன். ஸோ இப்போது இந்த டாப்பிக்லையோ இல்லை இதுக்கு ப்ரீவியஸ் டாப்பிக்லையோ இருக்க சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக் அவைலபிளாக இருக்குது. அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதில் இருக்க சம்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கான்டூர் இன்டெக்ரல் 3 டைப்ஸ்லேருந்து 2 கொஸ்டின் வரும். அது இந்த சம் வரும்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. பட் இந்த 3 டைப்பும் சேர்த்து 2 8 மார்க் கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். பை.